மட்டும் சொல்றோம். பிரசாந்த் இங்க இருக்காப்ல. பிரசாந்த் வந்து ரீசென்ட்டா அவர் வந்து யூடியூப் ஐ மீன் ஷி இஸ் எ யூடியூபர். ஹி இஸ் எ யூடியூபர். அவர் ரீசென்ட்டா ஷோஸ் பார்க்கல. ஓகே. அவருமே வந்து ரிவ்யூ பண்ணுவாரு. இவன் அ பிரசாந்த்க்கு ஓகே. தெரியாதா ரிவ்யூ ஏங்க பண்ணுவாரு மூவிக்கு? வெல்கம். இல்லைங்க, என்ன நிறைய பேத்துக்கு தெரியாதுங்க. நான் என்ன பெரிய கிறிஸ்டியானோ ரொனால்டோவா? அதெல்லாம் தெரியாதுங்க இல்ல எவனுக்கும் இங்க. இன்ட்ரோ குடுக்கறது அண்ணா பரவால்ல தானே பிரதர். உங்களை பத்தி அதுல உங்களுக்கே தெரியலண்ணே. நீங்க இன்டர்நேஷனல் சூப்பர் ஸ்டார்ண்ணே. ஐயோ, எவன்டாவா? டே 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 போதுண்டா டே. ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல வச்சு வாழ்க்கை ஓடிட்டு இருக்குடா, அதையும் முடிச்சு விட்டுறாதீங்கடா. சரி. சரி. இப்போ வந்து என்னன்னா, எல்லாருமே வந்து இன்னைக்கு எபிசோட்ஸ் பத்தி பேசாம, இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி கொஸ்டின் டூ யா. வர்ஷினி, ஸ்பீக்கர் நீங்க மத்தவங்கள மாரியே கேர்ல்ஸ் கூட சேர்ந்து ஐ மீன் பசங்க சைட் போகாம விளையாண்டுருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஸ்கோப் இருந்திருக்கும். செகண்ட் வீக் வந்து உங்களுக்கு நானே வந்து ஃபயர்லாம் விட்டுருக்கேன். ஏன்னா, உங்களோடதும் அருணோட கன்டென்ட் வந்து பார்க்கறதுக்கு அவ்ளோ அட்ராக்டிவா, சூப்பர்வா இருந்துச்சு. உங்களுக்கு நான் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீக் வந்து ஓ! இது வந்து ஃபேர் எவிக்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ஃபேர் எவிக்ஷன் கிடையாது. பட் ஆர்டர் வைஸ் பார்க்கும்பொழுது உங்களோட கேம் பிளே வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது வென் கம்பேர்ட் டூ அதர்ஸ். ஆனா வந்து இந்த வாரம் வந்து டெஃபினட்டா நீங்க போயிருக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. இட் வாஸ் சாச்சனா. பட் வந்து அங்க எங்க கொண்டு போய் மாத்தி வச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அ ஓகே. திஸ் இஸ் மை ஜெனுவன் ஃபீட்பேக். அஃபெண்ட் ஆக வேணாம். பட் டெஃபினெட்லி உங்களோட கிராஃப் வந்து வென் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு டைம் தேவைப்பட்டதுன்றது வந்து எங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. ஆனால் ம். அப்கமிங் வீக்ல வந்து அவங்க குடுக்கல. இட் வாஸ் லைக் மேபி சேனல் டெசிஷன் நினைக்கிறேன். ஏன்னா அவுட் சைட்ல வந்து ம். அன்அஃபிஷியல் ஓட் வச்சு நம்ம பார்க்க முடியாதுல்ல. பட் அன்அஃபிஷியல் ஓட்ல வந்து நீங்க லாஸ்டா கிடையாது. யூ பீன் லைக் ம். முன்னாடி தான் இருந்தீங்க. சாச்சனா தான் கடைசியில இருந்தாங்க. பட் ஏன் வந்து அவங்க அப்படி பண்ணாங்கன்றது வந்து எங்களுக்கே ஒரு பெரிய கொஸ்டினா தான் இருக்கு. மேபி ஒருத்தரா பேசட்டும். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. வில் யூ பி ஏபிள் டு ஆன்சர் வர்ஷினி? ஓகே. தேங்க்ஸ் வர்ஷினி. யாரும் ரோஸ்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா சரி. இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் அதெல்லாம் பண்ணல. யாரும் இங்க பண்ண அவ்வளோலாம் கவலைப்படாதீங்க. நெறைய இல்ல. நான் ஏதோ ஒரு நாயின்னு சொன்னது அது வேற ஏதோ மாரி ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு. அவங்க என் ஃப்ரெண்டு தான். நான் அவங்கள நாயின்னுலாம் சொல்லல. அந்த கியூட் டாக் அப்படி கத்துமேன்ற அந்த இல்லைங்க, பெட் அது டாக் நீங்க வச்சிருக்கேன். சொன்னாலும் அதெல்லாம் இங்க யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க அவ்வளோலாம் ஐயோ! யோசிக்காதீங்க. அவங்க ஃபேன்ஸ் பிஆர்லாம் என்னை அட்டாக் பண்றாங்க. அதனால ஆம், சொல்லிட்டேன். பெரிய இந்தியா பாகிஸ்தானு பெரிய மிசைல் விடுறானுங்க. ஏங்க ஐயோ! அந்த அளவுக்கு தாங்க பண்றாங்க. அதுதாங்க பிரச்சனை. அவனுக்கு நீங்க அதை விடுங்க. ஒரு பிளேட் சாப்பாடை மட்டும் நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுங்க, எல்லாம் சரியா போயிடும். அவ்வளவுதான். ஏங்க இது ஃபர்ஸ்ட் என்ன? அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா வச்சுக்கோங்க. நான் அதான் ஃபர்ஸ்ட் ஒருத்தரா நான் ஓகே. கேட்டுக்கிறேன். அஸ்வதி. ஓ- சரி, ஹாய் ஒரு வர்ஷினி. நிமிஷம் இருங்க. ஹாய், ஹாய். சர்வைவர். ஒரு நிமிஷம். ஓகே. இது லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். 2 டேஸ் ஓட்டு போட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் நீங்கள் வீட்டு ஆனது. அண்ட் உங்கள் சென்ட் ஆஃப் வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் அருணும் அந்த சைக்கிளில் போனதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. அண்ட் நீங்கள் ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சது வர்ஷினி. ரொம்ப நீங்கள் ஜாக்லின் கூட ஃப்ரெண்ட் ஆனது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். நீங்கள் ஜாக்லின் சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா. அண்ட் சர்வைவர் ஐயா அதுக்கு முன்னாடி கியூல ஒரு 5-6 பேர் இருக்காங்க ஐயா. அவங்கள மட்டும் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறமேட்டு பீப்புள் ஆர் வெயிட்டிங் டவுன் இல்ல ரைட். அவங்க இல்ல இல்ல, தவறா எல்லாம் எடுத்துக்கூடாது. எல்லாம் மொட்டை பசங்க தான், சிங்கிள் பாய்ஸ். டேய் டேய், லைனா வரானுங்க பாரு. டேய், சாம் ஏதோ பேசணும்னு சொன்னாரு. சாம் உங்களோட கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஆமா ஆமா. வர்ஷினிட்ட இல்ல கேளுங்க. இல்ல, நான் அதுக்கப்புறம் உன்னையும் கேட்டுறேன். அவங்களுடைய கேம் பிளே வந்து நீங்க உள்ள போகும்போது நான் ஒரு கேமர் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. ஆக்சுவலா நீங்க ஷோ பார்க்கல. ஆமாங்க. அது இந்த கேம் அந்த கேம் இல்ல இல்ல, வேறங்க. அது நான் வேறதான். ஆடுறது ஆனா நீங்க கம்ப்யூட்டர். ஷோ வந்து நீங்க முன்னாடி பார்க்காம தான் போனீங்களா? அது நான் சொல்லிட்டேனே ஆல்ரெடி. நான் சும்மா அப்பப்போ அங்கங்க கிளிப்ஸ் பார்த்தேன் அவ்வளவுதான். நான் எனக்கு நிஜமாவே ஷோ பார்க்கல. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நீங்க அந்த நடுவுல போட்டிருந்த அந்த கோடு தான் உங்களை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிருச்சுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இல்ல இல்ல சாமுல, நான் என்ன கேக்குறேன், ரொம்ப ஷோ போட்டு பார்த்துட்டு போனவனுங்க எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிழிச்சிடுறானுங்க. என்ன? அதுதான் அது சொல்லிட்டு எல் அங்க போய் கத்துக்கணும்ன்ற ஐடியால தான் நான் எல்லாம் போனேன். சமையல் ரூம்ல தான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறானுங்க. அதனால அவங்க என்ன இப்போ பார்க்காம போனா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்றும் தப்பு இல்லையா? அது ஒன்றும் இல்ல தப்பு இல்ல, இல்லையா? தப்பு இப்ப இல்ல தப்பு இல்ல. ஆனா அந்த கன்ஃபியூஷன்ல ஒரு ஒரு இல்லை, அதை எப்ப- ஓவர் ப்ரிப்பேர்டு சாமியில் சில டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஓவர் இன்டெலிஜென்ஸ், இந்த ஓவர் ப்ரிப்பரேஷன் வந்து அந்த ரியாலிட்டியை ஸ்பாயில் பண்ணிடும். இந்த மாதிரி ஷோக்கெல்லாம் தேவை ரியாலிட்டி. கொஞ்சம் உண்மை இருந்ததுன்னா ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு காரணம் அதான் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு ஆமா தெரிஞ்சு கண்டிப்பா. வருஷனை திருப்பி இவ்வளோ கூப்பிடுவாங்களோ? கிழிப்பாங்க. இல்ல இல்ல எவ்வளவு இல்ல ப்ரோ. ஓப்பனா நீங்க ஆக்சுவலா இருக்க என்னன்னா, கூடாது.
நான் பிக் நான் பாஸ் எப்படி இருந்தாலும் பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு போவீங்களுங்க. விடுங்க. என்ன மீன் பண்ணி நான் சொல்ல வந்தேன்னா, ஆக்சுவலா அவங்க பார்க்கல. சோ அது வந்து தெரியுது. ஆனா வேற யாரோ கன்ஃபியூஸ் பண்ணி வெளியில இருந்து நீங்க இந்த ஷோ இப்படிலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கன்ஃபியூஸ் பண்ணி அனுப்புன மாதிரி நீங்க உள்ள போனோடனே வேற மாதிரி இருந்தோடனே இந்த நடுவுல லைனு பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படி இருந்தோடனே நீங்க ஒரு கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட். இல்ல எனக்கு இது சுத்தமா புரியல என்ன நடந்துச்சுன்னு, அங்க என்ன நடக்குது எதுவுமே எனக்கு புரியல. நான் எதுவுமே சீரியஸா எடுத்துக்கல. அந்த லைன் சும்மா கிராஸ் பண்ற அது சீரியஸான விஷயம்ன்றதே எனக்கு தெரியல. ஓகே. ஓ நீங்க இல்ல யதார்த்தமா கிராஸ் பண்ணிட்டீங்களா? அது ஓகே விடுங்க. அது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போய் அழுங்காப்புல சாப்பிட்டுலாம் வந்திருக்கானுங்க. அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்களே. அண்ட் வர்ஷினி எனக்கு இன்னொரு இல்ல கொஸ்டின். அது இஷ்யூ ஆக்கும். இல்ல ஒரு கொஸ்டின் எனக்கு. இப்போ நாங்க வெளியில இருந்து பார்க்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கேம் பார்க்குறோம். எங்களோட ஃபேவரைட்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்ப டாப் 5ல வந்து நாங்க ஒரு சிலர வச்சிருக்கோம். நீங்க உள்ள இருக்கும் பொழுதும் இவங்களோட நேம் தான் உங்களுக்கு நீங்க வெளில வந்து நெறைய பேர் ரிவ்யூஸ் பார்த்திருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம், இல்ல ஃபேமிலி சொல்லியிருக்கலாம். இவங்க தான் நல்லா விளையாண்டாங்க. நீ இத பெஸ்ட்டா பண்ணியிருக்கலாம். அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ நீங்க உள்ள பார்த்த டாப் 5க்கும், வெளியில பார்த்த டாப் 5க்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? நீங்க உள்ள பார்க்கும்போது யார் தெரிஞ்சாங்க? இப்ப வெளியில யார் தெரிறாங்க? அது டிஃபரன்ஸே இல்ல ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு. மேபி இப்போ டாப் 2னா நான் முத்து ஜாக் தான் சொல்லுவேன். ஓகே. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது வர்ஷ். இல்ல நான் மியூட்ல போட்டுருந்தேன். ஸோ முத்து ஜாக் எனக்கு இவங்க 2 பேரும் டாப்பா தெரிஞ்சாங்க. ஓகே. மத்தவங்க எல்லாருமே லைக் எந்த பேசிஸ்ல நீங்க கேக்குறீங்க? கேம் இல்ல மட்டுமா கேம் இல்ல இல்லங்க. இந்த இப்போ எத்திக்கலா? இப்போ ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. விஜய் விஷால் பத்தி இங்க ஒரு பெரிய பிரளயமே போய்க்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? உள்ளுக்குள்ள வந்து நீங்க விஜய் விஷால் அப்படின்னு பார்க்கும்பொழுது, வாட் இஸ் த பெர்ஸ்பெக்டிவ் தட் யூ ஹேவ் ஆன் விஜய் விஷால்? அவர் என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால ஆனா நான் பார்த்ததுல லைக் அவங்க ரொம்ப என்டர்டெய்னிங்கா இப்படித்தான் லவர் பாயா இருப்பாருங்களா? இருந்தது. நல்லா ஒரே பொக்கையை வச்சுதான் சுத்துவாரா? இல்ல அப்படிலாம் இல்ல. டெக்னிக்கலி நான் எதுவுமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது உள்ள என்ன நடந்துச்சுன்னு. ஸோ உள்ள ஓகே. யூ என்ன டோன்ட் வாண்ட் டு நடந்துச்சுன்னு டிஸ்க்ளோஸ் மட்டும் நீங்க எனிதிங். கேட்காதீங்க. ஓகே, அச்சரா ஓகே, ஓகே. அச்சரா. காட் இட், காட் இட். ஆமா அது மட்டும் கேட்காதீங்க. ஜென்ரலா என்ன பத்தியோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதை சார் மட்டும் நான் கேக்குறேன் ஓகே, ஓகே. வர்ஷினி. ஜாக்லின் உள்ள அழகா இருந்தாங்களா வெளியே பார்க்க? என்னையா இதெல்லாம் இதெல்லாம் வந்து எனக்கு ராம் தெரியல ஐயா, புரியல. ராம் ராம். ஜாக்லின்னு உள்ள. அழகா இருந்தாங்களா? இதெல்லாம் டேய் ஒரு வெளியே ஏண்டா கேள்வியா பார்க்க உங்களுக்கு ஐயா? எல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? டேய் ஏண்டா அழகா தான் இருக்காங்க. என்ன யார் இந்த சரி. சர்வைவரா இல்ல ராமா? இல்ல ராம் இல்ல தான். ராம் ராமு, ராம் ராம் ராமு. ஏண்டா ஐயா, இப்ப டிவியில காமிக்கிறதுக்கு அங்க என்னடா ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடுறாங்களா? இல்ல வேற நான் என்னதான் அப்படின்னு நெச்சத்துல என்ன ஒரு தெரிஞ்சிட மாதிரி போகுது இருக்குல்ல, புதுசா? கேமரா கண்ணுல வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல நேர்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க கேமராவோட. அதுதான் நான் சொல்றேன். ஓகே. ஓகே, ஓகே. தேங்க்ஸ், ஓகே தேங்க்ஸ். தேங்க்ஸ் ராம். தேங்க்ஸ் ராம். பப்பாய் நான் ரொட்டேட் பப்பாய் பண்றேன். பேசுறேன். நான் ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்றேன். பாப்பாய் தான் வந்து வர்ஷினி இங்க கூட்டிட்டு வந்தாருங்கய்யா. பட் இருந்தாலும் சரி பாப்பாய் பேசுங்க. அடுத்து அஸ்வதி பேசுங்க. Hi Varshini, how are you? ஹாய் ஐம் குட். ஹவ் Yeah, யூ? good. I think this is the first your public interaction before that interview, right? இன்டர்வியூவா? இன்டர்வியூ இன்னும் கொடுக்கல. அதான் கால் அதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டீங்க, அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான். பட் நீங்க ஃபைனல் இது இன்டர்வியூ மாதிரி மட்டும் நடத்துறாதீங்க. இல்ல பிகைன் இல்ல வுட்ஸ். அப்படி இல்ல கிடையாது. நாங்க வர்ஷினி தான் ஆக்சுவலா பிகைன் வுட்ஸ். நம்மளது ராம் நம்ம ஃபேட்மேன் வருவாரு. ஓகேங்களா? எவ்ரி வீக் வந்து அவருடைய இதெல்லாம் சொல்லுவாரு. பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே அவர் ஷேர் ஓ அப்படியா? மெஜாரிட்டி ஆஃப் இது வந்து எங்க ஃபேட்மேன் வந்து ஷேர் பண்ணிட்டாரு. பட் நீங்க வந்து இல்ல யாரோ சொல்லியிருக்காங்க போல விஜய் டிவில உங்ககிட்ட எதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா எங்க ஃபேட்மேன் வந்து அது அக்ரிமெண்ட்ல இருக்கு. இல்ல நல்லதுங்க நல்லதுங்க. இல்ல அது கரெக்ட், கரெக்ட், பண்ணக்கூடாதுங்க. அதான் கரெக்ட். ஏன்னா வர்ஷினின்னு யூ ஹேவ் சார் அ ஃபியூச்சருங்க, பெரிய ஃபியூச்சர். அண்ட் விஜய் டிவியோட பெரிய பாசிட்டிவ் என்னன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஸ்டார் ரைஸ் ஆகுறாங்க அப்படின்னா பல ஃபார்ம்ஸ்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் அக்ரி. ஆமா என்ன மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போதே தெரிய வேணாமா? இல்லைங்க பேக்ரவுண்ட் தான் தேவையில்லை வருஷம். இப்ப என்ன உள்ள இருக்கிறவன் பூரா என்ன அம்பானி பையனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல அவங்க எல்லாம் ஆல்ரெடி லைக் இப்போ விஜய் டிவி ஏதாவது சீரியல் அந்த மாதிரி ஆமா பண்ணிருக்காங்க ஆமா தானே. ஆமா. இப்ப சீரியல் நடிச்சு பூரா நாங்களாம் அழுன்னு அழுது பார்த்து ஐயோ தலைவன் உள்ள போயிட்டாண்டா ஜெயிக்க வைக்காம விடக்கூடாதுன்னு நாங்கெல்லாம் கொடி தூக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை வருஷினி. எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் நாங்க வந்து ஆக்சுவலா ம். இது இந்த ஷோல தான் நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸே ஆனாங்க. எல்லாரும் நிறைய பேர்
அவங்க சீரியல்லே ஃபேமஸா இருந்தாலும் ஆக்சுவலா இந்த ஷோ மூலமா தான் நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. பட் இப்போ ஸ்டில் ஓகே சொல்லுங்க முத்து சொல்லுங்க பிரசாந்த். இப்போ முத்துக்குமரன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் யாருக்குமே தெரியாது. இப்போ எங்களுக்கு தெரியும், நாங்க ப்ரெஸ்ல இருக்கிறங்காட்டிக்கு பையன் இன்டர்வியூ எடுப்பான் எங்களுக்கு தெரியும். ஆமா பட் அதை ஆமா தாண்டி இப்போ முத்துக்குமரன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஃபேமஸ்ங்கிறது அது விஜய் டிவி தான். ஆமா சேம் நீங்களும் தான் பாருங்க, டக்குன்னு ஒரு ஷார்ட் டைம்ல ஃபேமஸ் ஆயிட்டீங்களா? 3 வாரம் பட் ஏன் ஸ்டில் யூ கேன் ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் வர்ஷினி. இதை விட்டுறாதீங்க, ஏன்னா எல்லாருமே பண்ற தவறு அதுதான். ஒரு கேப் கொடுத்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் இன்னும் ஆஸ் அ ரெக்வெஸ்ட், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. யூ ஜஸ்ட் யூட்டிலைஸ் இட் ப்ராப்பர்லி. சாச்சனாக்கு வந்து ஒரு நாள்ல ஃபேமஸ் ஆனாங்க ஆக்சுவலி. எப்படி சாச்சனாக்கு சாப்பாடு ஓ அந்த வெஜ். இல்ல 24 ஹவர் 24 ஹவர்ஸ் அதுவா எலிமினேஷன்ல எலிமினேட் ஆகி சோசியல் மீடியா ஃபுல்லா ஃபயரா பத்திட்டு கம்பேக் சாச்சனா ஹேஷ்டாக் ட்ரெண்ட் அது ஆச்சு. அது அது கூட இல்ல, அதை விட என்னோட வாழும் புத்தர் அருண் ஃபேமஸ் ஆனார். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா நான் வந்தா சாச்சனாக்கு கோப்பையை தந்து கிரீடம் தந்து நான் சாச்சனாவை தாளாட்டி பாராட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து பாரத ரத்னா அவார்டு சாச்சனாக்கு தான் தரணுன்னு என் தலைவன் ஒரு அழுகாச்சி அழுதா. அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது அர்ணவ் அதெல்லாம் அர்ணவ் சரியான நடிப்பு தலைவரே, சரியான நடிப்பு அதெல்லாம். ரொம்ப நேரமா அப்பப்போ கை தூக்குறாரு அவரு. ஓகே ஓகே எஸ் எஸ் பாப்பாய், நீங்க முடிச்சிருங்க பாப்பாய். அடுத்து நம்ம அடுத்தவங்க கிட்ட சாரி போயிடலாம். பாப்பாய் பாப்பாய் பேசுங்க. ஆ. வேற வர்ஷினி கேள்வி சாரி, நீங்க இன்னும் சேலரி வாங்கலன்னு நினைக்கிறேன். அதனால உங்களை எம்பாரஸ் பண்ண விரும்பல கொஸ்டின் கேட்டு. ஐயோ. இல்ல என்னன்னா, இப்போ எனக்கு ஒண்ணுதான் தெரியணும். இப்ப நீங்க வெளியே வந்துட்டீங்க, இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? யாருக்கு சப்போர்ட், யாருக்கு ஓட் போட ஆமா போறீங்க? ஆமா இல்ல கரெக்ட், அது அதேதான். வேண்டாம், அது இன்ஃபுளுன்ஸ் ஆகும், வேண்டாம். அவர் பாப்பா No, அது எதுக்கு அவங்க சரி, இல்ல, பெர்ஸ்பெக்டிவ். அதாவது ஏதோ ஒரு கேக்குறாங்கல்ல. ஏதோ ஒரு கேள்வியை கேட்டு அவங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்றதுக்கான வழியை பாக்குறீங்க நீங்க. இல்ல ஐயா ஐயா உங்க அவரு உங்க டிஷர்ட் போட்டு தான் என் உட்காந்துருக்கேன். டீல உங்க டீ டிஷர்ட் போட்டு தான் வைக்காதீங்க. உட்காந்துருக்கேன். ஐயா நன்றி ஐயா, நன்றி ஐயா. வர்ஷினி, இதுக்கு நீங்க சொல்லுங்க ஆன்சர் வர்ஷினி, பண்ண நீங்க மாட்டீங்களா? சொல்லலாம். பண்ண சொல்லுங்க சொல்லுங்க, இது வேணாலும் ஒண்ணும் ஓகே தான். பெருசு இல்ல. ஓட் சொல்றீங்களா? எஸ். நேத்து நான் சத்யாக்கு ஓட் பண்ணேன். யாருக்கு? சத்யா, என் நண்பன் சத்யா. ஓகே சரிங்க, ஓகேங்க ஐயா. அவரு இல்ல, உங்க ஜாக்லின் ஃப்ரெண்டு எதிர்பார்த்தாரு, பாப்பாயி கிடைக்கல, பல்ப் வாங்கிட்டாரு. ஜாக்குக்கு நான் முன்னாடியே ஓட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். அப்போ அந்த சூப்பர் 11 சூப்பர். ஓட்டுல 10வது ஓட்டு உங்க ஓட்டுன்னு நினைக்கிறேன் வர்ஷினி. இருக்கலாம். சரி ஓகே. ரைட். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருக்குமே சப்போர்ட். அஸ்வதி எஸ் அஸ்வதி, யூ கேன் டாக் அஸ்வதி. ஹாய் வர்ஷினி. ஹாய் ஹாய். ஆக்சுவலி எனக்கு உங்களோட எவிக்ஷன் வந்து ஃபேரா அன்ஃபேரான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல உங்களுக்கு வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்க இல்லையா, அது ஃபேரா எனக்கு பட்டுச்சு. உங்களுக்கு அது டிஃபெண்ட் பண்ணணும்னு தோணலையா? லைக் அந்த ஒரு மொமெண்ட்ல நான் என்ன அப்படி இத கம்மியா பண்ணிட்டேன்னு அந்த இடத்துல நீங்க டிஃபெண்ட் பண்ணிருக்கலாமே கம்பேரிட்டிவ். டிஃபெண்ட் பண்ண ஆக்சுவலா என்னன்னா, அவங்க சொல்லும் போது நான் உங்க வாய்ஸ் என்னோட பிரேக் ஆகுது வே ஆஃப் வர்ஷினி. ஷோயிங் உங்க தி வாய்ஸ் மாதிரி. ஹலோ கேக்குதா? கேக்குது. கேக்குது வர்ஷினி. ஸோ ஒரு நாள் சாரி. ஃபுல்லா நான் சாப்பிடாம இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சாரி கேட்டு அப்படிலாம் நடந்துச்சு. அது வந்துச்சான்னு தெரியல. ஸோ அது ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் அது worst பிளேயர்னா நான் பிரின்சிபலா ஒண்ணுமே பண்ணல அங்கன்றது தான் இருந்துச்சு. பட் வெளியே அது நல்ல கண்டென்ட் ஜெனரேட் ஆயிருக்குன்றது அவங்களுக்கு புரியல. இல்ல இல்ல, யூ டிட் பெஸ்ட் தாங்க. அது வந்து எங்களுக்குமே வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. என்னடா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் குடுக்கறதெல்லாம் வந்து ஒஸ்ட்லி ஒஸ்டா இருந்துச்சு. அப்ப எத்தனை பேர் இருந்தாங்க உள்ள? அது என்னையே தான் ஈஸி இல்ல கை காமிச்சிட்டு போயிடலாம், சேஃப். அதனால எல்லாரும் எல்லா வாரமும் என்னைய தான் கை காமிச்சிட்டு போகணும். Yeah, that's true. பட் அந்த வீக் வந்து யூ ரியலி as அஸ்வதி said, நீங்க சூப்பரா பண்ணீங்க. அந்த இடத்துல நீங்க டிஃபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது எங்களுக்கு இடையில பண்ணி என்ன இல்ல பண்ணி எந்த யூஸுமே இல்லையே. நம்ம என்ன டிஃபெண்ட் பண்றது? ஒருத்தங்களோட ஒப்பீனியன் எடுத்து வைக்கிறாங்கன்னா அது அவங்க ஒப்பீனியன், நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? ஏத்துக்க தான் முடியும். ஓகே. ஆக்சுவலா நேத்து எபிசோட் பாத்திருந்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து மஞ்சரியை வந்து பொய் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதுல டாஸ்க்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து வெளியில வந்து அதை வந்து கேள்வி கேட்பாங்க, நான் எந்த இடத்துல சொல்லியிருக்கேன் அப்படி. நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா, சாம் அது நான் எந்த கான்டெக்ட் வேற சாம்.
இல்ல அது இல்ல ஒரு கான்டாக்ட் பிட்வீன் இல்ல டூ ஒரு ஆஃப் நிமிஷம் தெம் ஆர்கே சாம். ஒரு நிமிஷம் இருங்க ஆர்கே. முடிச்சிடுறேன் இருங்க ஆர்கே அவர் பேசிட்டோம். முடிச்சிடுறேன். நான் ம் அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, நான் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து நான் ஒர்ஸ்ட் பிளேயரா தெரியுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருத்தர்கிட்டயும் தனித்தனியா கூட கேட்டிருந்திருக்கலாம். அது புரியுது. ஆனா நம்ம கேரக்டர் அப்படி கிடையாது. ஒருத்தங்க நம்மள பத்தி பேடா நினைக்கிறாங்கன்னா நான் அவங்கள்ட்ட போய் நான் இப்படி இல்ல, நான் இப்படி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க நினைக்கிறீங்கன்னா அது உங்க ஒப்பீனியன். அத நான் என்ன போய் மாத்திட்டு ஓகே அப்படிலாம் நான் இருக்க ஓகே மாட்டேன். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் வாஸ் எனக்கு வந்து நான் வந்து சௌந்தர்யா சப்போர்ட்டா தான். பட் வந்து நீங்க அந்த டாக்னு அந்த ரோஸ்டிங்ல மென்ஷன் பண்ணது எனக்கு தப்பாவே படல. நிறைய பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி ட்விட்டர்ல எல்லாம் பண்ணதெல்லாம் ம். நானே கமெண்ட் பண்ணிட்டு ஆமா இருந்தேன். ஆமா. அது அந்த விதத்துல வந்து சொல்லலன்னு ஓகே. நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு ரெகுலியா அந்த மாதிரி ரோஸ்டிங் பண்ணும்போது அது அப்படியே ஃப்ளோல அந்த ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ண மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. இல்ல நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும். நான் முன்னாடியே வந்து சொன்னேன். அது அவங்க என் ஃப்ரெண்டு சௌந்தர்யா கிளியர்லி என் ஃப்ரெண்டு தான். அவங்க தான் ஸ்டார்டிங்ல எல்லாம் என் கூட சப்போர்ட் பண்ணாங்க. ஜெஃப்ரி அவங்கலாம். அதுக்கப்புறம் தான் ஜாக் எங்க ஃப்ரெண்ட் ஆனாங்க. பட் அந்த டாக்ன்னு நான் சொன்னது சத்யா முன்னாடியே அது சொல்லியிருந்தாரு. டாக் மாதிரி இந்த வாய்ஸ் வரும். அவர் பாயிண்ட்டை நான் ஸ்டீல் பண்ணிட்டு அந்த டாக் நடுவுல கத்தும். அந்த டாக் கியூட்டா அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம இவங்க வந்து கத்துவாங்க. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதனால அதை சொன்னேன். அவங்கள நான் நாயின்னு சொல்லல. அந்த டாக் மாதிரி அது ஒரு ரெஃபரன்ஸ் தான். அண்ட் மோரோவர் அது ஒரு ஃபன் ரோஸ்ட் டாஸ்க். ஆஃப் தி பெஸ்ட் ரோஸ்டிங் ஆனந்திகா இருந்துச்சு. ஆனந்திக்கு அப்புறம் உங்களோட ரோஸ்டிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரோஸ்டிங் மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். ஆமா ஆமா எல்லாம் இங்க என்ஜாய் பண்ணாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சு அதுக்கப்புறம் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து எங்கம்மா இருந்த இத்தனை நாளா அப்படிதான் கங்க்ராச்சுலேட் பண்ணி அப்பதான் என் கேம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சொன்னாங்க இந்த வீக் தான் நீ பிளாஸ்ட், நீ கண்டிப்பா போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வாரம் தான் என்ன அனுப்பிச்சாங்க. ஓகே என்ன இருந்தாலும் நீங்க அந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்து நீங்க ரொம்ப நல்லா தான் பண்ணீங்க. உங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணீங்க. இல்ல அந்த கிராஃப் இருக்குல்ல, கிராஃப் உங்களோட வந்து கீழ இருந்து மேல போறது வந்து எங்களால பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த வீக் எவிக்ட் ஆனது வந்து டெஃபினட்டா வந்து அது ஃபேர் கிடையவே கிடையாது. பிகாஸ் இட் வாஸ் கம்ப்ளீட்லி சாச்சனா. என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து உள்ள இருக்காங்கன்றது வந்து எங்களுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. யாராவது சொன்னாங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாராவது சொன்னாங்களா? எல்லாருமே எல்லாம் டாடி சப்போர்ட் தான். எல்லாருமே சொன்னாங்க. அது அப்படி சொல்ல முடியாது. இப்போ அவங்க அட்லீஸ்ட் ஏதாவது கண்டென்ட் குடுக்குறாங்க, அப்படி யோசிச்சு இருக்கலாம்ல. இப்ப அழுவுறாங்க சும்மா சும்மா, அதுவே ஒரு கண்டென்ட்டா இருக்கலாம். அப்படி யோசிச்சு இருக்கலாம். இதுக்கு மேல கலாய்க்க முடியாது. உங்க ஃபேஸும் இன்னசென்ட்டா தான் இருக்கு. Thank you for answering. தேங்க்ஸ் அஸ்வதி. நான் உங்களை லிசனருக்கு மூவ் பண்றேன். Okay. ஐயா யாருமே வந்து ஜஸ்ட் லைக் தட் அன்மியூட் பண்ணி பேசாதீங்க ஐயா. ஏன்னா வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறமேட்டு வந்து அவங்க கோச்சுப்பாங்க. பிகாஸ் தே ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் a longer period of time. ஓகே. பப்பா ஏதோ கேள்வி ஜாக் பத்தி ஏதோ கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கை தூக்குறீங்க. சொல்லுங்க பாப்பாய். இல்ல வர்ஷனே இப்போ இந்த நீங்க இப்ப வெளியே இருக்கிற அந்த இசிபிசி ஷோல கொஞ்சம் கம்மியானதுதான் மேபி நீங்க லைம் லைட்டுக்கு வராம போனது. ஆனா நீங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒண்ணு சொன்னீங்கல்ல, விஜேஎஸ் வந்து கேட்டாரு நீங்க எதனால எலிமினேட் ஆனீங்க கேட்டப்போ ஸ்பான்டனியா ஆமா உங்க மக்கள் ஓட்டு போடலைங்கிறப்ப நான் வெடிச்சுட்டேன் அந்த இடத்துல. நீங்க அந்த இசிபிசி உள்ள காட்டியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். என்னோட கொஸ்டின் என்ன இல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாய்ஃபுல்லா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது நீங்க அந்த கேரக்டர் தான் அங்க அது ஷேடோ ஆயிடுச்சா அப்படின்னு தெரியல எனக்கு. அது வெளியே தெரியல. ஆக்சுவலா நான் பேசினது பாதி வரவே இல்ல. 24 ஹவர்ல கூட வரல. ஆனா இப்போ வந்து உங்களுக்கு ஓட்டு குறைஞ்சது. ஓகே நீங்க என்னால அந்த கான்டெஸ்ட புரிஞ்சுக்க முடியுது. அந்த ரோஸ்ட் வந்து நீங்க அந்த மீன் பண்ணி சொல்லல. ஆனா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அந்த நெகட்டிவிட்டி அதுல இருந்து தான் வந்துச்சு. அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்க எங்க ட்ராப் ஆனீங்கறத நான் சொல்றேன். அவங்க பிஆர் பண்ண வேலை. ஓகே அது நீங்க எங்க ட்ராப் ஆனீங்கறத என்னோட வியூல சொல்றேன். மேபி அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நீங்க ரோஸ்ட் ஆரம்பிச்சப்போ ஒரு சட்டிலா தான் இருந்தது. சிவாவை பண்ணும்போது சவுண்டு கிட்ட வரும்போதும் கொஞ்சம் சட்டிலா தான் இருந்தது. ஆனா விஷாலும் அருணும் வந்து ஒரு வகையான ஒரு மோக்கிங் ட்ராப்ல உங்களை மூவ் பண்ணாங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? அவங்க சிரிக்க உங்களுக்கு என்னன்னா அந்த டெம்பரமெண்ட் கொஞ்சமா லூஸ் ஆகி கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எதுமே இன்டென்ஷனலா மீன் பண்ணல. அது புரிஞ்சுது, எங்களுக்கு புரிஞ்சுது. அதனாலதான் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து உங்களை டிஃபெண்ட் பண்ணதே என்னன்னா
நீங்க அப்படி ஹைப் ஆனதுக்கு ரீசன் வந்து விஷாலும் அருணும் தான் சிரிச்சதுனால தான் நீங்க அந்த டெம்பர்மெண்ட் அங்க லூஸ் பண்ணீங்க ஸ்மோக்கிங்ல அப்படிங்கிறது. அது அவங்களுக்கு ஃபீல் ஆச்சா உள்ள? இல்ல அவங்க சிரிச்சது வந்து எனக்கு அப்ரிஷியேட் ஆ, பண்ற ஆ. ஓகே அப்ப பிடிச்சிருக்கு இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் நான் அந்த டைம்ல வந்து அது இது ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்ல ம், முடியாது. ம். ஏன்னா நான் எதுவுமே டெம்பர்மெண்ட் லூஸ் பண்ணலையே இல்ல அப்போ. நான் டெம்பர்மெண்ட்னா நான் என்ன இது ஏங்கர் பண்ணும். டைப்ல சொல்லல. அந்த மோக்கிங்க வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அங்க. இல்ல அக்ரெசிவ்னு சொல்ல முடியாது. சும்மா ஒரு ரோஸ்ட்னு வந்துச்சு. அது என்ன அக்ரெசிவ் இல்ல. எந்த இதுவும் பார்க்காம பண்ணுங்கன்னு தானே பாஸ் ம், சொன்னாங்க. ம். ஸோ அதனால நான் இறங்கிட்டேன் களத்துல. அப்படியும் சொல்லிட்டு கடைசியில ஸ்டேஜ்ல விஜேசி மோக்கிங் சாரி ரோஸ்ட் எப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு சொன்னது எப்படி கான்ட்ராஸ்டா இல்லையா உங்களுக்கு? அவங்க தான் பண்ண சொன்னது. ஓகே, நீ சேலரி வாங்கலையே, அதை மறந்துட்டேன் நான், சாரி. ஆமா. ஐயா நீங்க எதுக்கு எனக்கு அத வேற புரியல கொஸ்டின். திரும்ப 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 no, no, he was asking something which you will not be able to share. திருப்பிட்டான்ற மாதிரி. ஆமா இப்படிதான் பட்டாப்ல. அப்படி இல்ல, சரி மீண்டும் மீண்டும் மீண்டுமா அப்படின்றது தான். சரி லதாமா இருக்காங்க. ஐயா நீங்க கேக்குற கேள்விகள் ஒவ்வொருத்தரும் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கோங்க. முடிச்சிட்டீங்கன்னா வந்து அடுத்தடுத்த ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம். எஸ் லதாமா, சொல்லுங்க லதாமா. ஹாய் வர்ஷினி. எனக்கு உன்னை அந்த ஹாய் ஸ்கூல் ஹாய். டாஸ்க்ல ரொம்ப நல்லா பிடிச்சிருந்ததும்மா. ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்த, ரொம்ப நீட்டா ப்ரெசென்ட் தேங்க்யூ பண்ணியிருந்த. மேம். அருணோட அந்த ஷைனஸ், அந்த கியூட்னஸ் இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது ரொம்ப பாசிட்டிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறமா அந்த ராஜா டாஸ்க்ல தேங்க்யூ வந்துட்டு தேங்க்யூ. நீ வந்து ஒரு ஸ்கொயர்ல உட்காந்துட்டு ரொம்ப அழகா ஒரு சாக் பீஸ் வச்சுட்டு ஒரு எம்ப்ராய்டிங் ஒன்று போட்டுட்டு எம்ப்ராய்டிங் இல்ல, ஒரு டிசைன் போட்டுட்டு இருந்த. ஆமா. அந்த அப்போ லைட் மேல. உன்னோட அந்த பொறுமை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அந்த செகண்ட் என்ன நினைச்சேன்னா, நீ இவ்ளோ அழகா அத பண்ணிட்டு இருக்கும்போது, யூ ஹேவ் சம் பேஷன்ஸ், கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இருக்கணும் அந்த டிராயிங் பண்ணும்போது. உனக்கு நீ இப்போ இப்போ நான் யாரையும் தப்பா சொல்ல விரும்பல. அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் வந்து உன்கிட்ட யாரு உன்னோட கொஞ்சமாவது பண்றாங்க, உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியாதது காரணம், ரொம்ப ஒரு இறுக்கமான சூழ்நிலையா இருக்கோ, இல்ல வந்து கன்ஃப்யூஸ்டா இருந்ததோ உனக்கு? ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நீ ரொம்ப அமைதியா, ரொம்ப நீட்டா, அழகா உட்காந்து பண்ணக்கூடிய ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்திருக்கணுமே! உனக்கு தெரியலையா வந்து அருண், விஷால் எல்லாம் உன்னை வந்து ரொம்ப க க உன்னை ட்ரிகர் பண்ணி, உன்னை வேற மாரி உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. உன்னால புரிஞ்சுக்க முடியாததுக்கு காரணம் ரொம்ப இறுக்கமா இருந்ததோ அந்த சூழ்நிலை? உன்னால புரிஞ்சுக்க முடியலையோ? தெரியல. அஹ் நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு அது நான் அப்படிலாம் நான் அந்த லைன்லயே நான் பார்க்கல. யாரும் என்னை யூஸ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. அது எப்படி உங்களுக்கு எங்களுக்கு நான் தெரியுதுன்றது வெளியில இருந்து எனக்கு பார்க்கும்போது புரிய. எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, வந்து இந்த பாய்ஸ் ஜஸ்ட் பாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது. சில ம இவங்கலாம் உன்ன வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. உன்ன வந்து அவங்க ஒரு கண்டஸ்டன்ட்டா கூட நெறைய மதிக்கவே இல்லன்றது வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஆனா பட் யூ ஹேவ் ஹை பொட்டன்ஷியல். அதனால இது ஒரு பெரிய கேம் இல்ல. இது ஒரு லைம் லைட் தான். யூ கேன் கம் அப் இன் யுவர் லைஃப் வெரி நைஸ்லி. ஆல் தி பெஸ்ட்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். எஸ் சுரேஷ் சக்கரவர்த்தி தாத்தா வந்திருக்காரு வர்ஷினி. சீசன் 4ல இருந்தாரு இல்லையா? ஆமா அவர் ஆமா. வந்திருக்காரு. ஹாய் தாத்தா. ஹாய் ஹாய் ஹாய். மா, ஆல் தி வெரி பெஸ்ட். வாட் ஹேப்பன்ட் உள்ளே விட்டுருங்க. வெளியில தேங்க்யூ. ஹேவ் அ குட் லைஃப். நத்திங் அபவுட் ஆமா ஆமா. நோ போஸ்ட்மார்ட்டம்ஸ். உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்ல சார். அப்படி இல்லைம்மா, தட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். எனிவே ஆல் தி வெரி பெஸ்ட் கரெக்ட். தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்யூ டேக் ஸோ கேர். மச். ஷூர் சார். எஸ் ஆர்கே, யுவர் கொஸ்டின். ஆர்ட்ஸ்மேன் நோட்ஸ் ஆத்மன் இருக்காங்க டாம், ரொம்ப நேரமா. ஓகே எஸ் ஆத்மன் பேசுங்க ஆத்மன். ஹாய் வர்ஷினி. ஹாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹாய். ஆல் உங்களோட அந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து அருண் கூட இருந்த அந்த பாண்ட் ரொம்ப அட்மைரபிளா இருந்தது. ரொம்ப ஒரு ஆமா நல்ல கெமிஸ்ட்ரி ரொம்ப இருந்துச்சு. பிளசண்டா இருந்தது. பார்க்கவே ஒரு லவர் ஃபீல், அந்த அந்த கேரக்டராகவே வாழ்ந்த மாதிரி இருந்தது ரெண்டு பேரும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த இப்போ நடந்த அந்த ராஜாராணி டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க ஆக்ட் பண்ண விதம் ரொம்ப
ஒரு பொண்ணு வெளியூர்ல இருந்து வந்துட்டு இன்னொரு வீட்ல தஞ்சம் புகுந்தா, இன்னொரு ஊர்ல தஞ்சம் புகுந்தா எப்படி இருப்பாங்க, சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப எப்படி இது பண்ணுவாங்க, அதை ரொம்ப ஃபீல் பண்ணி நடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமா ஆமா நான் ஃபீல் பண்ணேன். ஃபாஸ்டா எடுத்து சாப்பிட்டு அது பஞ்சத்துல அதெல்லாம் நல்லா அடிபட்ட பண்ணீங்க. நான் பிடிச்சிருந்துச்சு. வர்ஷினி பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த வாரம் நீங்க வருவீங்கன்னு. பட் ஓகே, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன்ட் அப்படி மூவ் ஆன் ஆயிடலாம். அப்பார்ட் ஃப்ரம் த கேம், உங்களோட சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். முத்து சொன்ன மாதிரி நான் முத்துவோட ஃபேன் தான். முத்துவோட ஃபேன் சொல்ல முடியாது, ஓகே முத்துவோட ஃபாலோவர். ஸோ உங்களோட சிங்கிங் ஓகே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முத்துக்குமரன் ஃபேனாவே தேங்க்யூ உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்கலாமா? இஃப் யூ ஓகே டோன்ட் மைண்ட். சொல்லுங்க. அவரை பத்தி பாசிட்டிவா வரத பத்தி நான் எப்பயுமே பேச மாட்டேன். நெகட்டிவா நான் மோஸ்டா பாக்குறது என்னன்னா, அவரு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் கிட்டயும் போயிட்டு அவரோட தாட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாரு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாரு ஈஸியா. அவரு நினைக்கிறத அவங்கள பேச வைப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல, ஐ மீன் உங்களுக்கு நடந்ததை வச்சு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த மாதிரி எதனா பண்ணியிருக்காரா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லலாமா? அது எப்படின்னு அது நீங்க தான் அது சொல்லணும். அதுதான் லைக் நான் உள்ள என்ன நடக்குது இந்த மாதிரி இல்ல கேள்விக்கு அது ஓகே. என்னால நீங்க உள்ள பதில் அளிக்க நடந்ததை கூட முடியாது. விட்டுருங்க. இப்ப நீங்க வெளிய வந்து பாக்குறீங்கல்ல, அதுல உங்களோட ஆமா பாயிண்ட் படி உங்களுக்கு எப்படி தோணுது? ஏன்னா எனக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 52 நாளா நான் லைவ்லயும் பாக்குறேன், இதுலயும் பாக்குறேன். அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னா அதுல அவர் எப்பயுமே கரெக்டா தான் இருக்காரு. இப்ப வந்து தடுமாறுறது என்னன்னா, ஒரு மஞ்சிரி சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபேம் மோட்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க அங்க உள்ள இருக்கவங்க. பட் அதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாரு. மஞ்சரிக்கிட்டயும் பேச ஆரம்பிச்சிட்டாரு, சாச்சனாகிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி நீங்க இது பண்றதுனால தான் எனக்கு என்னால இது பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி எப்படி அது இதுவா சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பட் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க ஆல்ரெடி க்ளோஸா இருந்தும் பார்த்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடியும் கேம் பார்த்திருக்கீங்க, வந்துட்டும் கேம் பார்த்திருப்பீங்க. அவரு அப்படிதான் அந்த மாதிரி இருக்காருன்னு எங்களுக்கு ரியலா தெரியல. ஸோ நீங்க அப்படி பார்த்துட்டு வந்ததுனாலயும் உங்களுக்கு மேபி ஒரு ஐடியா இருக்கும்ல. ஜஸ்ட் அந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான். இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஓகே இது ரொம்ப ட்ரிக் கொஸ்டின் மாதிரி இருக்கே. அது சொல்ல முடியுமான்றது இல்ல கூட எனக்கு அவங்க தெரியலையே. ரிவீல் பண்ண முடியாது, இல்ல அவங்க நான் கான்ட்ராக்ட்ல நாட் இருக்காங்க. கம்ஃபர்டபிள் ஆன்சரிங் திஸ் கொஸ்டின் ஓகே ஸோ ஓகே 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 இக்னோர் பண்ணுங்க, இக்னோர் ஓகே பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகேங்க. என்னோட ஓகே டாப் 3 தேங்க்ஸ். கண்டஸ்டன்ட்டும் அவங்க 3 பேர் தான். இந்த இது முத்து, சவுண்ட் அண்ட் ஜாக் தான். ஏன்னா அவங்க அவங்களோட ஃப்ளோல கரெக்டா இருக்காங்க, மத்தவங்கள பத்தி திங்க் பண்ணாம. ஓகே, தேங்க்யூ. அது உங்களோட தேங்க்ஸ் ஐயா தேங்க்ஸ் கேள்வி தேங்க்ஸ் ஆத்மன். கேள்வி கேட்கலாம், உள்ள நடந்ததை பத்தி பேசக்கூடாது, அங்க இருக்க கண்டஸ்டன்ட் பத்தி பேசக்கூடாது. நீங்களே பிக் பாஸ் பார்த்து தெரிஞ்சு ஓட்டு போடுங்க. Yeah, அவங்க maybe you guys can யாருக்குமே ask இன்ஃப்ளூயன்ஸ் their பண்ணக்கூடாது. her experience, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேளுங்க. அம்மா நான் கீழே எப்படி இறங்கட்டுமாமா? இருந்துச்சு? நிறைய பேர் மேல வர வேண்டியிருக்கும். எனக்கு எஸ் எஸ் பேசிக்லி நான் விஷ் பண்ணணும் அவங்கள, அவ்வளவுதான். ஃபார் அ குட் லைஃப். அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. தேங்க்யூ 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 தாத்தா. நான் கீழே இறங்கிக்கிறேன். ஓகே ஓகே ஆல் தாத்தா, தி தேங்க்ஸ் பெஸ்ட் தாத்தா. வர்ஷினி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எஸ் ஆஷ் இருக்காப்ல. ஐயா ஆஷ், கௌதம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க கௌதம். நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், மியூட் பண்ணிக்கோங்க. உங்களோட கொஸ்டின் மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வச்சுக்கோங்க. அவங்க ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டினா கேட்காதீங்க. யூ கேன் ஜஸ்ட் அவங்களோட ப்ளே பத்தி நீங்க பேசலாம், இல்ல அவங்க இப்போ என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்க அதை பத்தி யூ கைஸ் கேன் ஆஸ்க். எஸ் எஸ் ஆஷ். ஹாய் ஹாய் வர்ஷினி. ஹாய் ஹாய். உங்களோட ஃபேவரட் மொமெண்ட் என்ன நீங்க அங்க இருந்த வரைக்கும்? அதுக்கப்புறம் இந்த ஷோல இருந்து நீங்க டேக்காவே எடுத்துக்கிற விஷயம் என்ன? இதுதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். டேக்அவேனா லைக் என்ன கத்துக்கிட்டீங்கன்ற மாதிரி கேக்குறீங்களா? கத்துக்கிட்டது, அப்புறம் உங்களோட ஃபேவரட் மொமெண்ட். நீங்க அந்த 3 வீக்ஸ் இருந்தீங்களா, 3 வீக்ஸ்ல உங்களோட ஃபேவரட் மொமெண்ட் என்ன? அப்புறம் நீங்க இந்த ஷோல இருந்து வெளில எடுத்துட்டு போற விஷயம் என்ன அப்படின்னு கேக்குறேன். ஓகே, ஃபேவரட் மொமெண்ட் எல்லாருக்கும் ஃபேவரட்டான அந்த ஸ்கூல் டாஸ்க் தான் எனக்கு வந்து ஃபேவரட்டான மொமெண்டா இருந்துச்சு. அதுல ஃபுல்லி என்னால எக்ஸ்பிரஸ் பண்ணி அது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. அதுல ஆக்சுவலா என்னன்னா டாஸ்க் படி நான் வந்து அவங்களுக்கு ஓகே சொல்லவே கூடாது. நான் வந்து ரொம்ப பிடிவாத பிடிச்ச ஒரு பிரின்சிபலா தான். பட் நான் வந்து பர்சனலா என்ன யோசிச்சேன், இந்த ஸ்கூலை உயர்த்தணும்ன்றதுதான் கோல். ஸோ ஸ்கூலை உயர்த்தும் போது எங்களோட லவ் லைஃபையும் உயர்த்துறோம், 2 பேரும் சேர்ந்தாதான் இந்த ஸ்கூல்ன்ற எண்டிங் ஹாப்பி எண்டிங்கா எனக்கு வரணும்ன்றதுதான் நான் பண்ண பிளே இதுல. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் அப்படி மாத்தினதுனால தான் நான் வந்து ஓகே சொல்லிட்டேன் அந்த லவ்வுக்கு, அப்படி எடுத்துட்டு போனேன்.
ஸோ அது அந்த ஃப்ரீடம் எனக்கு இருந்துச்சுல்ல, நம்ம இப்படி பண்ணலாம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேக் அவே வந்து தெரியல, ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி செட்டிங்ல நம்ம என்னைக்குமே இருந்ததில்லை. நிறைய விஷயம் புதுசா இருந்துச்சு. இவ்வளோ கேமுக்கா இவ்வளோ சீரியஸா இவங்க பண்றாங்களா, நம்ம வந்து ரொம்ப லைட்டா எடுத்த விஷயத்த இவ்வளோ பேர் அது சீரியஸா பண்றாங்களேன்றத என்னால பார்க்க முடியும். தேங்க்ஸ். ஆக்சுவலி அந்த ஸ்கூல் டாஸ்க் நீங்க சொன்ன மாதிரி உங்களோட அந்த இது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி அந்த கெமிஸ்ட்ரி, ஆக்சுவலி அந்த ஸ்கூல் டாஸ்க்ல ரொம்பவே லவ்வபிளா இருந்தது. உங்க 2 பேரோட அந்த பேர் தான் இருக்குல்லையே எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது. உண்மையிலே செம ஆமா நேச்சுரலா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஆடிங் டு அஷ் வர்ஷினி, இப்ப எனக்குமே வந்து விஜே விஷால் அண்ட் தர்ஷிகா, அன்ஷிதா இவங்களாம் ஒண்ணு பண்ணிருப்பாங்கல்ல, அத பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஆஸ் ஆடியன்ஸா அனாயிங்கா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து கிரிஞ்சா நிறைய இருந்துச்சு. ஆமா பயங்கர கிரிஞ்சு அனாயிங் நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். பட் உங்களுக்கும் அருணுக்கும் இருந்த அந்த ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல, இட் வாஸ் லைக் வெரி கியூட் அண்ட் நிறைய எடிட்ஸ் வந்திருக்குமே. நீங்க கண்டிப்பா டெஃபினட்டா வெளில வந்து பாத்திருப்பீங்களே, பாத்தீங்களா? ஆமா நிறைய நிறைய எடிட்ஸ். எடிட்ஸ். அதான் நான் சொல்றேனே, அந்த சாப்பிடாம வரல, அதெல்லாம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். லைவ்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன்ல, லைவ்ல வந்துச்சு தானே சாமி? ஆமா, லைவ்ல லைவ்ல வந்துச்சு, நிறைய லைவ்ல வந்துச்சு. வந்துச்சு. லைவ்ல எபிசோட்ஸ்ல தான் வந்துச்சு. கட் இருந்தது எபிசோட்ல ஆக்சுவலி. 1 hour எபிசோட்ல நிறைய கட் இருக்கு வர்ஷினி. ஆமா. ஆக்சுவலா அது இப்போ வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்க வெளியில வந்து லைவ் பார்த்துட்டு முடியாது, 1 hour தான் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க பார்த்து. கரெக்ட் அதனால கரெக்ட் கரெக்ட். தெரிஞ்சிருக்காது. Okay. ஓகே. எஸ், நெக்ஸ்ட் வந்து கௌதம். கௌதம் பேசுங்க கௌதம். வர்ஷினி கேக்குதா வர்ஷினி? ஐயா நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது. ஐயா ஏதோ செட்டிங்ல உட்காந்துருக்கு. கிணத்துக்குள்ள இருந்து பேசு. நீங்க நீங்க இப்ப நீங்க டிவில பார்க்கும்போது உங்க ஃபேஸ்ல ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கு. ரொம்ப நான் இன்னசென்ட் தாங்க. ரொம்ப ஹோம்லியா வருது. வெளிய அனுப்பிச்சிட்டாங்களோன்னு கஷ்டமா இருக்கு. அப்படியா? தேங்க்ஸ். ஐயா நீங்க பேசுறது வந்து சத்தியமா எனக்கும் கேட்கல. அவங்களே கஷ்டப்பட்டு காது கொடுத்து தாங்க கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் உங்களுடைய ஆமா. ப்ளூடூத் மைக் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் குட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் கௌதம். நான் வந்து கௌதம் தேனியில இருந்து. சொல்லுங்க. வணக்கம்டா மாப்பிள்ள. நானும் அதான் நினைச்சேன். ஐயா வர்ஷினி நீங்க இந்த சொல்லலாம். மாதிரி ஃபன்னெல்லாம் ஃபுல்லா நீங்க பண்ணிருந்தீங்கன்னா ஃபன்னா அந்த அந்த இருந்திருக்குமே. ஸ்பேஸ் எனக்கு கொடுக்கலையே, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னோட இல்ல கேரக்டர் இப்படிதான், நானும் அப்படிதான் நினைச்சு உள்ள போனேன். அது அப்படி நடக்காது, உங்களுக்கு போனாதான் தெரியும் அந்த செட்டிங். இல்ல வர்ஷினி, பாப்பாய் பேசுறேன். நீங்க உள்ள போற அந்த வேவி பார்க்கும்போது நீங்க இன்னசென்ட்ங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஹையஸ்ட் டாப்ல எங்க தெரியுமா நீங்க டாப்பா எங்க தெரிஞ்சீங்கன்னா, நீங்க வந்து 100% இன்னசென்ட் எங்க தெரிஞ்சீங்கன்னா, கடைசியா சொன்னீங்க பாருங்க, மக்கள் ஓட்டு போடலன்னு நினைக்கிறேன் சார், அங்கதான் தெரிஞ்சது. அதுதானே இல்ல உண்மை. ஆனா எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் கேளுங்க வீக்ல நல்லா ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது ஜெஃப்ரி கூடயும் சரி, வெளியில அந்த சாங்கு அந்த வைப்லாம் இருந்துச்சு. அது வந்து எப்படி அது அந்த 1 hourல வராதனால மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லைன்றது. இல்ல, நான் கரெக்டா ஃபன் பண்ற டைம்ல வேற ஏதோ கண்டென்ட் இம்பார்ட்டன்ட்டா ஓடிட்டு இருந்திருக்கும். சோ அதுல ஃபோக்கஸ் போயிருக்கும். அந்த மாதிரி ஆனா இருந்திருக்க ஆனா சான்ஸ் நீங்க இருக்கு. நீங்க இன்னொன்னு சொல்றேன் நானு, நீங்க வந்து எதுவுமே பண்ணல, அப்படி ஓட்டு ஓட்டு இல்லைன்றதுனாலதான் நீங்க வெளியில வந்ததுன்னு சொல்ல முடியாது. இது வேற ஒரு அன்சாரி விஷயம் தான். இனி அதை பத்தி நம்ம ஃபீல் பண்ணி இனி பிரயோஜனம் இல்ல. நல்லவங்க எல்லாம் வெளியே சேலரி வர்றாங்கன்னு வாங்கல பேச வேணும். வந்தாச்சு, இதுக்கு அதான் மேல நினைப்பாங்க வர்ஷினி இல்ல நினைப்பாங்க. உள்ள நான் உங்களுக்கு உள்ள வந்து இருந்தப்ப எல்லாம் எனக்கு ஓட்டு போடல, இப்ப வந்து நல்லவங்கன்னு பேசுறீங்க. யாரா நீங்க? அதானே வர்ஷினி உங்க மைண்ட் வாய்ஸ்? இல்ல, இது வழக்கம் தானே. ஒருத்தங்க செத்ததுக்கு அப்புறம் தானே அவங்கள கொண்டாடுவாங்க. இந்த அந்த வாரம் மாதிரி. சாச்சனா வெளியே போகணும்ன்றது எங்களோடது. பாப்போம். பட் கண்டிப்பா போக மாட்டாங்க, டெஃபினட்டா போக மாட்டாங்க. ஆனந்தி தான் யூ கேன் ஜஸ்ட் ரைட் அண்ட் கீப். ஆனந்திக்கு தான் போகும். சிவகுமார் போவாங்கன்னு நினைக்கிறேன். யார் வர்ஷினி? சிவகுமார். ஆமா அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, பிகாஸ் அவருமே பெருசா தெரியப்படல. ஏன்னா ஏன்னா அவருக்கு தான் பாஸ் வந்துச்சு லாஸ்ட் டைம். இல்லன்னா அவங்க மேபி போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் இருக்க இடமே தெரியாம இருக்காரு, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. Yeah, that's true. பெர்ஃபார்மன்ஸை தாண்டி அவரோட பாயிண்ட்ஸை வந்து ஸ்ட்ராங்கா பிளேஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். எஸ் கௌதம் தேங்க்ஸ் கௌதம். நான் அப்படியே ஸ்பீக்கர் மட்டும் ரொட்டேட் பண்றேன். வர்ஷினி உங்களுக்கு கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சபாய் ஆமா கால் தான்.
அப்படியா? சரி, ஓகே. மேபி ஏன் அவங்கள டாம் ஜாயின் இப்போ பண்ணலாம். ஒருவேளை வர்ஷினி ம். வந்து வர்ஷினி அருண் அது வந்து கியூட்டா தான் இருந்தது. ஒருவேளை ரயன் ம். அந்த இடத்துல இருந்திருந்தா இன்னும் இவங்க கிராஃப் கொஞ்சம் மேல போயிருக்கும்ல. அதான் கேட்கலான்னு போனேன் நான். அப்படியா? அவங்க அந்த அவங்க கோவா நீங்க கேட்ட கேங்ல கேள்வி சேர்ந்துருக்கணும். ஆ, நிறைய பேர் வந்து நிறைய டிஎம்லாம் ஸ்கிரீன் பண்ணியிருந்தாங்கய்யா. ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். கரெக்ட். மேபி வர்ஷினி வர வரைக்கும் ஐ திங்க் வி கேன் ஜஸ்ட் டிஸ்கஸ் ஆன் டுடேஸ் டாபிக்னு நான் நினைக்கிறேன். என்னதான் நாங்க சொன்னாலும் சரி, நாங்க கேட்குற கேள்வி தான் கேட்போம். இஷ்டத்துக்கு கேட்போம்னு உட்காந்து மணிக்கணக்கா கேட்குறீங்க. பட் பரவாயில்ல. நான் அதை அப்ரிசியேட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஆடிங் டு த பாயிண்ட் ஆக்சுவலி வர்ஷினி இருக்கும்போது ஒரு பிசிக்கல் டாஸ்க் ஆ, எதுவும் வரல. பிசிக்கல் ஒரு டாஸ்க் இருந்தா வந்துருச்சு அப்படின்னா வந்து அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு ஃபீல். ஓகே. மேபி இல்லங்க. இப்பதானங்க ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இவங்க ஒண்ணு பண்றாங்க. அப்ப ஆமா ஆமா பிசிக்கல் டாஸ்க் வந்திருந்தாலும் கூட, இது எப்படி பார்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, பாய்ஸ் வெர்சஸ் கேர்ல்ஸா தான் பார்க்கப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வந்திருக்குமா இல்லையான்றது இந்த இதுல கிடைச்சிருக்காது. பட் ஆஃப்டர் 50 டேஸ் இப்போ ஒரு கேம் நடக்குது பாத்தீங்களா? ஆமா இதுல அவங்க அது உள்ள இருந்து போன ஷி இஸ் வீக் ஜஸ்ட் தானே ட்ரைங். எலிமினேட் ஆனாங்க அவங்க. அதுதாங்கய்யா. இந்த வாரம் ஆமா ஆமா இருந்திருந்தால் அவங்க தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்றேன். பட்